கைஸ், இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது யுஏஇ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அமீரகத்தில் உள்ள ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள ஃப்ரீலான்ஸ் விசா. நார்மலாக நான் ஆரம்பத்தில் விசா சம்மந்தமாக பல யுஏஇ லேபர் லா சம்மந்தமாக சட்ட ரீதியிலான கருத்துக்கள் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறப்போ நிறைய சப்ஸ்கிரைபர் ஃபாலோவர்ஸ் கேட்டிருந்தாங்க, ஃப்ரீலான்ஸ் விசா நான் என்ன கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு. அப்போ அதற்கான வாய்ப்பு கிடைக்கல, இல்லை அதற்கான இதை நான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. இப்போ அந்த தகவல்களை நான் டைரெக்டாக டீல் பண்ணிட்டு இருக்கிறதுனால அதை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரீலான்ஸ் விசானா என்னங்க? ஃப்ரீலான்ஸ் அப்படின்னா என்ன? நம்ம தன்னிச்சையாக இண்டிபெண்ட்டாக ஒரு விஷயத்தை, நம்மளோட சர்வீஸை, நம்மளோட எக்ஸ்பர்டீஸ், நம்மள்ட்ட உதாரணத்துக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு திறமை இருக்குது, ஸ்கில்ஸ் இருக்குது, நல்ல எக்ஸ்பீரியன்ஸில் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கும், ஐடியில், மார்க்கெட்டிங்கில், ஓகேங்களா, அது மாதிரி டெக்னிக்கல் சேஃப்டி, டெக்னிக்கல் இன்ஜினியரிங், ஓகேங்களா, அல்லது ஹெச்ஆர் கன்சல்டிங், எதுவாக ஃபைனான்ஷியல் சர்வீசஸ், ஸ்ட்ராங்காக ஒரு ஏரியாவில் நம்மள்ட்ட ரொம்ப சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்டீஸ் இருக்குன்னா இந்த விசாவில், இந்த ஃப்ரீலான்ஸ் விசா, அது 1 வருஷம் இல்லை 2 வருஷம் எப்படி வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கான டாக்குமெண்ட்ரி ரெக்குவயர்மெண்ட்ஸ் நான் எல்லாத்தையுமே சொல்கிறேன். ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ராங்கான எக்ஸ்பர்டீஸை இந்த 2 வருஷத்து விசாவில், 1 வருஷத்து விசாவில் நம்ம எந்த கம்பெனிக்கு வேணாலும் வேலை செஞ்சு அவர்லி ரேட்டு 1 மணி நேரத்துக்கு நம்ம ஸ்ட்ராங்காக நம்மள்ட்ட கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஃப்ரீலான்ஸ் அட்வர்டைஸ் பண்ணலாம். இந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்கிட்ட இருக்குது, இந்த ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்கில்ஸை நான் வச்சுருக்கேன், இது தேவை இருந்துக்கிறவங்க என்ன அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரில், வெப்சைட்லலாம் நம்ம பதிவு பண்ணலாம். நிறைய கம்பெனிஸ் லாங் டேர்ம் ஸ்கில்ஸு, லாங் டேர்ம் ரிசோர்ஸ்லாம் எடுக்க மாட்டாங்க. டக்குன்னு ஒரு 2 நாளைக்கு வேலை செய்கிறாங்க, இல்லை 1 மாதத்துக்கு வேலை செய்கிறாங்க, ஒரு நாளைக்கு 2 ஹவர் வேலை செய்கிறாங்க. இந்த மாதிரி கன்சல்டிங் ஷார்ட் டேர்ம் பே பண்ணிட்டு அதோட முடிச்சிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பல கம்பெனிஸ் உங்களை அப்ரோச் பண்ணி உங்களுக்கு ஸ்ட்ராங்கான நாலேஜ் இருந்ததுன்னா உங்கள்கிட்ட ஏர்னிங் பொட்டன்ஷியல் சூப்பராக இருக்குது, சூப்பராக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவில் இருந்துட்டு லீகலாக ப்ராப்பராக ஏர்ன் பண்ணலாம். ஒரு கம்பெனி இல்லைங்க, இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவில் பல கம்பெனிஸுக்கு, இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸுக்கு நீங்கள் வேலை செய்யலாம், ரிமோட்டாக ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலாக எல்லாமே லீகலாக பண்ணலாம். இந்த ஃப்ரீலான்ஸ் விசா துபாயை பொறுத்த வரைக்கும் துபாய் இன்டர்நெட் சிட்டி, துபாய் மீடியா சிட்டி, ஓகேங்களா, இந்த மாதிரி ஃப்ரீ ஜோன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த ஃப்ரீ ஜோன்ஸில் இந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஃப்ளெக்சிபிலிட்டிஸை கொடுக்குறாங்க. அதேமாதிரி அபுதாபியில் மஸ்தார் சிட்டி, இந்த மீடியா சிட்டியில், இந்த துபாய் இன்டர்நெட் சிட்டியிலாம் ஐடி சம்மந்தமான, மார்க்கெட்டிங் சம்மந்தமான அல்லது டெக்னிக்கல் சம்மந்தமான இந்த வேலைகளுக்கு உண்டான விசா உங்களுக்கு கிடைக்கிறப்போ அதை பயன்படுத்திக்கிட்டு நான் சொல்கிற மாதிரி நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். அவர்லி ரேட் 1 மணி நேரத்துக்கு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸுக்கு தகுந்த மாதிரி 1 மணி நேரத்துக்கு ஈவன் 800,000 திரகம் கூட 1 மணி நேரத்துக்கு நான் சொல்கிறேன், 1 ஹவருக்கு, ஒரு நாளுக்கு இல்லை, ஏர்ன் பண்ண முடியும். அந்தளவுக்கு உங்கள்கிட்ட ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியல் இருக்குது. நீங்கள் வேலையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. சேலரிடு ஜாபில் கன்வென்ஷனலாக போய் ட்ரெடிஷ்னலாக ஒர்க் பண்ணணும், ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் இல்லை, ஒரு நாளைக்கு சில மணி நேரங்கள் வேலை செஞ்சுட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் சும்மா ஒரு 4 நாள், ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் வேலை செஞ்சு உங்களுக்கு ஸ்ட்ராங்கான பொட்டன்ஷியல் இருந்து உங்கள் நல்ல நெட்வொர்க்கை நீங்கள் பயன்படுத்தி நிறைய கிளைண்ட்ஸை வாங்கினீங்கன்னா எங்கேயோ லட்சக்கணக்கில் சம்பாதிக்கலாம் ஒரு மாதத்துக்கு, ஓகேங்களா, எல்லாமே ஓனா. இந்த விசா நான் இந்த மாதிரி சொல்கிற ப்ரொஃபஷனல் கேட்டகரிக்கு ஸ்ட்ராங்கான கன்சல்டிங் எக்ஸ்பீரியன்ஸ், ஸ்ட்ராங்கான நாலேஜ் உள்ளவங்க இந்த இப்போ உதாரணத்துக்கு ஆடிட்டிங், இப்போ சிஏலாம் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸ்லாம் இருக்காங்க, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டாங்க, தனியாக கன்சல்டிங் ஆரம்பிக்கலாம். அதுக்கு இன்வெஸ்டர் விசான்னு தனியாக இருக்குது, கோல்டன் விசாலாம் வச்சுருக்காங்க, அதுலேயும் பண்ண முடியும். பட் இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவில் உங்கள் கையை நம்பி, உங்களுடைய திறமைகளை நம்பி நீங்கள் சொந்த காலில் நிற்க முடியும். சொந்த காலில் நிற்க முடியும் மட்டும் இல்லை, லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் சம்பாதிக்க முடியும், ஓகேங்களா. அதுக்கான ப்ரொவிஷன் தான். இதுக்கான டாக்குமெண்ட்ஸ் என்னங்க? இதுக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரீ ஜோன்ஸ் கொடுக்குறாங்க. ஃப்ரீ ஜோன்ஸில் டேரெக்டாக யாரை நீங்கள் அப்ரோச் பண்ணுறது? இதற்கான சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸை நான் என்னோட இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பாருங்கள். ஆக்சுவலாக அது ஒன் ஆஃப் த ப்ரொவைடர், அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா இவங்கள்ட்ட போனீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, 1 வருஷம் ஃப்ரீலான்ஸ் விசாவுக்கு கிட்டத்தட்ட 9,500 திரஹம் செலவாகுது 1 வருஷத்துக்கு. 2 வருஷ இது ஃப்ரீலான்ஸ் விசாவுக்கு 13,500 திரஹம்ஸ் செலவாகுது ஏஇடி. இதுவே 1 வருஷம் 9,500 செலவு பண்ணிவிட்டு 1 வருஷம் போதும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறீங்க, எக்ஸ்டெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுன்னா அடுத்த வருஷத்துக்கு 9,500 திரஹம் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 2 வருஷம் கண்டிப்பாக நான் ஏர்ன் பண்ணுவேன் அப்படின்னு தெரிஞ்சுன்னா 2 வருஷம் பெஸ்ட்டு. ஏன்னா 9,500 + 9,500னா 19,000 திரஹம் வருது. இதே 2 வருஷத்துக்கு 13,500 திரஹம் தான். அப்போ கிட்டத்தட்ட 5,500 திரஹம் நம்ம மிச்சம் பண்ணோம். மிகப்பெரிய சேவிங்ஸ் இது, ஓகேங்களா. இதுக்கு என்னன்னா உங்களுக்கு இந்த ப்ராசஸில் என்ன பண்ணுவாங்கங்க, நார்மலாக ஒரு கம்பெனியில் விசாவுக்கு அப்ளை பண்ணுறப்போ ஒர்க் பர்மிட், லேபர் கார்டு அப்ளை பண்ணுவாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் லேபரில் மொஹரின்னு சொல்லுவாங்க, MOHRE, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸஸ் அண்ட் எமிரேட்டைசேஷன். இதில் ஒர்க் பர்மிட் நார்மலாக அந்த கம்பெனிலேருந்து அப்ளை பண்ணுறப்போ அந்த கம்பெனிக்கு மட்டும் நீங்கள் வேலை செய்யலாம், அந்த ஒரு கம்பெனிக்கு. அதுக்கப்புறம் இமிக்ரேஷனில் அப்ளை பண்ணுவாங்க, விசா வரும், என்ட்ரி பர்மிட், அதுக்கப்புறம் சேஞ்ச் ஸ்டேட்டஸ்லாம் வரும், ஓகேங்களா.
ஆனால் இந்த ஃப்ரீ ஜோன்லேருந்து இந்த மீடியேட்டர்ஸ் மூலமாக, இந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலமாக, ஸ்பெஷலைஸ்ட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் மூலமாக அப்ளை பண்ணுற அந்த வீசா வந்துங்க, அந்த ஒர்க் பர்மிட் இருக்குது இல்லைங்களா, மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர்லேருந்து, அது வந்து ஸ்பெஷலைஸ்ட் யூனிக் ஒர்க் பர்மிட்டு, ஒரு தனித்துவமான ஒரு வேலைக்கான நியமம். அந்த வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இந்த யூஏயில் உள்ள எல்லா கம்பெனிஸ்க்கும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ உங்களை கூப்பிடலாம், நீங்கள் லீகலாக ஒர்க் பண்ணலாம். ஓகேங்களா? அப்போ வந்து இன்டர்நேஷ்னல் கிளைண்ட்ஸு கூட ஒர்க் பண்ணலாம். இந்த ஒர்க் பர்மிட் அப்ளை பண்ண பிறகு வந்து உங்களுக்கு அப்புறம் இமிக்ரேஷனில் விசா அப்ளை பண்ணி ரெசிடென்ஸ் விசா வரும். அந்த ரெசிடென்ஸ் விசாவோட சேர்த்து ஹெல்த் இன்சூரன்ஸு, அப்புறம் வந்து அன்எம்ப்ளாய்மெண்ட் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, ILOE. ஓகேங்களா? அதுவும் எல்லாமே சேர்ந்து தான் இந்த பேக்கேஜ் 9,500, 13,000, ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு உள்ளது. ஓகேங்களா? ஒரு சில கம்பெனிஸில் வந்து ஒரு சில நேஷ்னாலிட்டிஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், அவங்களுக்கு விசா ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்போது உள்ளவங்க கூட அவங்க ஃப்ரீலான்ஸ் விசாவில் எடுத்துகிட்டு அந்த ஒர்க் பர்மிட்டில் அவங்க எங்கே வேணாலும் வேலை செய்யலாம். இந்த WPSன்னு சொல்லுவாங்க, வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், விசாவும் சம்பளமும் ரொம்ப இணைக்கப்பட்டிருக்கு இங்கே UAEயில். அதனால் சம்பளத்தை மிஸ் பண்ணவே முடியாது உங்களுக்கு கம்பெனிஸு. அப்போ அவங்க இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவில் கொடுக்குறாங்கல்ல, உங்களுக்காக ஃபெசிலிட்டேட் பண்ணுறாங்கல்ல, அந்த ஸ்பான்சரு ஒரு பே பண்ணுற மாதிரி ஒரு அமைப்பை காமிப்பாங்க. இதை வச்சுக்கிட்டு இன்னொரு கம்பெனி டெம்பரரி ஒர்க் பர்மிட்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. அதில் இன்னொரு ஒரு தற்காலிகமான ஒர்க் பர்மிட்டை நம்ம இன்னொரு கம்பெனியில் எடுத்துக்கிட்டு அவங்க சேலரி டைரெக்டாகவும் உங்களுக்கு பே பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு கம்பெனியில் விசா ரிஜெக்ட் ஆகுது சென்சிட்டிவ் நேஷனாலிட்டிங்கிறதுனால, அப்போ இந்த விசாவில் இன்னும் கொஞ்சம் அதிகமான லைக்லிஹுட் ஆஃப் அப்ரூவல் ஆஃப் த விசா அதிகம். இதை எடுத்துகிட்டு நான் சொல்கிற மாதிரி இன்னொரு கம்பெனியினுடைய லேபர் கார்டில் போய் அந்த WPSன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, வேஜ் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம், சேலரிலையும் ஒர்க் பண்ணலாம். அல்லது இந்த சென்சிட்டிவ் நேஷனாலிட்டிலாம் எனக்கு பிரச்சனை இல்லை, எனக்கு திறமை இருக்குது, நான் நிறைய கம்பெனிக்கு வேலை செய்யணும்னா சிம்பிளி ஃப்ரீலான்ஸ் விசா எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இந்த இவ்வளோ செலவு பண்ணணும், இவ்வளவு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? இதில் ஹெல்த் இன்சூரன்ஸ் எல்லாமே அடக்கம். இதில் என்னென்னா இந்த ப்ரொவைடர்ஸ் இருக்காங்கல்ல, நான் அந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன்ல, இவங்கன்னு மட்டும் இல்லை, இது ஒரு உதாரணத்துக்கு தான் கொடுத்துருக்கேன். இங்கே வந்து இவங்க வந்து இந்த ஃப்ரீலான்ஸுக்கு வந்த பிறகு நிறைய நெட்வொர்க்கிங் பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் கொடுப்பாங்க. உங்கள் திறமைக்கு தகுந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, இப்படிலாம் அதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு வின்னிங் எட்ஜ், உங்களுக்கு பொட்டன்ஷியல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய இண்டிகேட் பண்ணுவாங்க ஆக்சுவலாக. அதை உங்களுக்கு லிங்க் பண்ணி விடுவாங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், எப்படிலாம் அட்வர்டைஸ் பண்ணலாம், உங்களுடைய பொட்டன்ஷியல் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எப்படிலாம் பண்ணலாம், அதை நிறைய லிங்க் பண்ணி விடுவாங்க. அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லான இந்த ஃப்ரீலான்ஸ் விசா 2 வருஷம்னா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு நாலேஜ் உள்ளவங்க, அதை நீங்கள் லிவரேஜ் பண்ணணும். நீங்கள் மார்க்கெட்டுக்கு உங்கள் நாலேஜை கொடுத்து நீங்கள் நல்லா கமர்ஷியலாக பணம் சம்பாதிக்கலாம். நீங்களும் லேர்ன் பண்ணிக்கலாம் நிறைய விஷயங்கள். புதிய கிளைண்ட்ஸுக்கு புதிய ரெக்குவயர்மெண்ட்ஸ் வர்றப்போ அது பெரிய சேலஞ்சஸாக இருக்கும். அதை சால்வ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு சேலரிடு ஜாபில் இல்லாமல் நீங்கள் தான் ராஜா, நீங்கள் இண்டிபெண்டன்ட் விசாவில் இருக்கீங்க. ஓகேங்களா? அதனால் நீங்கள் தாராளமாக வந்து இது பண்ணலாம். ஆனால் இது வந்து ஃப்ரீலான்ஸ் விசாங்கிறது வந்து ப்ராப்பரான ஒரு ஒர்க் விசா கிடையாது, ஒரு கம்பெனிக்கு வேலை செய்கிறது. இந்த ஃப்ரீலான்ஸை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்னொரு கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ணலாம். அதாவது நான் சொல்கிற மாதிரி உங்களுடைய ஷார்ட் டேர்ம் ஒர்க்கு பேட்சாக இங்கெங்கே நிறையா ஒரே சமயத்தில் 100 கம்பெனி கூட நீங்கள் வேலை செய்யலாம். ஓகேங்களா? ஒரே கம்பெனியில் ஒரு கம்பெனிக்கும் கூட நீங்கள் வேலை செய்யலாம். அதுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி அவங்க ஒர்க் பர்மிட், டெம்பரரி ஒர்க் பர்மிட் எடுத்துகிட்டும் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். ஸ்பெசிஃபிக்கான கொஷின்ஸ் இருந்தால் கேளுங்க நீங்கள். ஆனால் இந்த ஃப்ரீலான்ஸ் விசாவை வச்சுக்கிட்டு இன்னொரு விசா டைப் இருக்குது, இன்வெஸ்டர் விசானா அவங்க கம்பெனியை அவங்களாவே ஓன் பண்ணிக்கிறது. ஃப்ரீ ஜோனில் அந்த மாதிரியே ஓப்பன் பண்ணி கொடுக்குறாங்க. அதை அவங்க கம்பெனிக்கு அவங்க தான் MD மாதிரி, CEO மாதிரி, அதுக்கு அவங்க எம்ப்ளாய் பண்ணலாம், விசாலாம் இது பண்ணலாம். பட் அதை வச்சுக்கிட்டு இன்னொரு கம்பெனியில் வந்து வேலை செய்ய முடியாது. அது இன்னொரு கம்பெனிக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி பண்ணி அக்ரிமெண்ட்டை உண்டாக்கிக்கிட்டு அந்த கம்பெனிலேருந்து நம்ம காசு வர்ற மாதிரி வேணால் பண்ணலாம். ஒர்க் அரவுண்ட்ஸ் நிறையா இருக்குங்க, லீகலாக நம்ம பண்ணலாம் நிறைய விஷயங்களை. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நிறைய விசா சம்பந்தமான விஷயங்கள், நியூவான்சஸ், இம்ப்ளிகேஷன்ஸ், சூப்பராக நிறைய சப்போர்ட்டிவான ஒரு பெனிஃபிஷியலான யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இங்கே நிறைய இருக்குது. மேலதிகமான விவரங்களுக்கு நீங்கள் கமெண்ட்ஸில் உங்களுடைய இது ஃபீட்பேக்கை பதிவிடுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு கிளாரிஃபை பண்ணேன். தேங்க்யூ கைஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ ஃபென்டாஸ்டிக் ஈவினிங் அஹெட்.